ஹலோ செல்மா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரை ஒரு சாம்பார் வைக்கிறேன், ரொம்ப தண்ணியாக. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. ஒரு 100 துவரம்பருப்பு கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டு, ஒரு 4 தக்காளி, வெங்காயம் 3 ஊறுது. இதுக்கு தொட்டுக்கு வந்து பாகற்காய் பக்கோடா போட போகிறேன். அதான் இன்னைக்கு சமையல் அம்மாவுக்கு. பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன். குக்கர் கழுவி கேஸில் வச்சு நான் பருப்பு கழுவி வச்சுட்டேன். இப்போ பூண்டு சீரகம் போடுறேன், பருப்பு வச்சுட்டேன் குக்கரில். அடுத்தது மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வச்சுட்டேன். இந்த வெயிலுக்கு இந்த சாம்பார் ரொம்ப நல்லது. எண்ணெய் ஒரு 3 கரண்டி விட்டுக்கிட்டேன். அரிசி கழுவி 2வது தண்ணி அதை விட்டுக்கிட்டேன். இன்றைக்கி இந்த மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு இன்றைக்கி அதுதான். இது வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆறிடும், உடம்பு சூட்டு குறைச்சிரும். இந்த வெயிலுக்கு இந்த சாம்பார் ரொம்ப நல்லது. அதனால தான் இன்றைக்கி உங்கள் கையில் காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஒரு 4 கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டேன். பெருங்காய பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போதும் பெருங்காய பவுட்ரு. இது பெருங்காயம்லாம் ரொம்ப சேர்த்துக்கோங்க, நல்லது. ஒரு 3 பெரிய வெங்காயம் பிடிச்சா கட் பண்ணி இந்த எண்ணெயில் வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து இந்த வெங்காயம் பொரிஞ்ச உடனே மஞ்சள் தூள் வந்து சாம்பாருக்கு தேவையானது 1 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிட்டேன். கல்லுப்பு தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டேன். ஒரு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போதும், நிறைய வேண்டாம், அந்த காரம் ரொம்ப திட்டமாக இருக்கட்டும். இந்த சாம்பார் ரொம்ப நல்லது இருக்கணும், இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் இந்த வர வெய்ய காலத்தில் 4 தக்காளி பழம் பிடிச்சா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். புளி ஊற்றக்கூடாது. இந்த தக்காளி வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன், மூடிடணும். தக்காளி குழையணும். குழஞ்ச உடனே தான் பருப்பெல்லாம் வச்சு நம்ம கீரை வைக்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க, தண்ணியாக வச்சு சாப்பிடுங்க. நல்லா தாராளமாக ரசம் மாதிரி போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் பருப்பு வேக வச்சு வச்சிருந்தேன் இல்லையா, அதை இதில் வச்சுக்கிறேன். இது ரொம்ப நல்லது இருக்கணும், இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. மணத்தக்காளி கீரைன்றது ரொம்ப ஒரு வயிற்றில் இருந்த புண்ணு, வாய் புண்ணு, வயிற்றில் இருக்கிற அந்த புண்ணு இதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு தான் இந்த மணத்தக்காளி கீரை. அந்த காலத்தில் எங்கள் அத்தைலாம் இதை செஞ்சு தருவாங்க, எங்கள் அம்மாலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உப்பு வச்சுக்கிட்டா மூடிட்டோம். ஒரு கொதி வரட்டும், ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சிச்சு. இப்போ அந்த கீரையை அலசிட்டு பிடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கீரையை வச்சு ஒரு 2 நிமிஷம் போதும் கொதிக்கிறது, ரொம்ப வேக விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும், மூடி வச்சு இறக்கலாம். இந்த கீரை நல்லா வேகட்டும். வெந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பாகற்காய் பொரியத்தை பற்றி காட்டுறேன்டா. நெய் வந்து இந்த உதயகிருஷ்ண நெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது அது 1 ஸ்பூன் நெய் வச்சுக்கோங்க. இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு, நெய் வச்சு இறக்கலாமா? சரிடா. இப்போ இந்த பாகற்காய் என்ன செய்கிறேன்னா, அந்த பாகற்காய் வந்து குடலில் இருக்கிற புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் இந்த எண்ணெய் தான் நெல் சம்மந்தமான எண்ணெய், நெல்லில் தயாரிக்கப்பட்ட எண்ணெய் தான் இது. இதை வானலில் வச்சுக்கிட்டேன். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி. பாகற்காய் வந்து தண்ணியில் அலசிட்டு ஓரளவுக்கு நீட்டாக கட் பண்ணி வேக வைக்கணும். ஒரு கிணத்துல தண்ணி வச்சு இந்த பாகற்காய் முழுகி அதில் ஒரு 3 நிமிஷம் அளவு கூட, ஒரு 2 கொதி வரணும், வேகணும். ஒரு 1/4 வேக்காடு வந்தால் போதும். அப்போ அந்த கசப்பெல்லாம் கொஞ்சம் வெந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டிட்டு அரிசி மாவு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் பொடி போட்டு நல்லா, அது கூட எலுமிச்சை பழம் 1 போட்டு பக்கோடா நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி ஊற வச்சு வச்சுருந்தேன். எண்ணெயில் பொரிச்சிட்டேன். இதோட டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணு, வாய் புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது இருக்கணும். இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்களா? சரி, ஓகேடா. அந்த பாகற்காய், இந்த புழுலாம் இருக்குல்ல, வயிற்றில் அண்டு புழு சொல்லுவாங்க, அந்த பாகற்காய் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாரும் சாப்பிடுவாங்க. மொரன்னு சூப்பராக இருக்கும், செய்யும் போதே காலி ஆகிடும். இதில் வந்து எலுமிச்சம்பழம் அவசியம் போடுங்க, அரிசி மாவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அவ்வளோதான். ஆனால் அதை கொஞ்சம் அவில் போட்டு, ஒரு 1/4 வாசி அவில் போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்துடணும். அப்போ தான் அதை மசாலா போட்டு பிசையணும், அவ்வளோதான். பாய் டச்சலும், பாய்.